ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்த்திபன் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன டீன்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தில் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் ஒன்றா படிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஸ்கூலை கட்டடிச்சிட்டு அந்த குரூப்பில் இருக்கிற ஒரு பொண்ணோட பாட்டி ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. அங்கே பேய் இருக்குது, அதனால் அங்கே போய் அட்வென்ச்சர் பண்ணணும்னு போகிறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஸ்கூலை கட்டடிச்சிட்டு ஒரு பஸ்ஸில் அந்த கிராமத்துக்கு போகிறாங்க. பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது மக்கள் சாலை மறியல் பண்ணுறாங்க. அதனால் அந்த பஸ் அந்த ஊருக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்படுது. அதனால் அந்த பஸ்ஸில் இருந்து கீழே இறங்கி சில கிலோமீட்டர் இருக்கிற அந்த கிராமத்துக்கு ஒரு காட்டு வழி பாதையாக நடந்து போகிறாங்க. அந்த காட்டு வழி பாதையில் போயிட்டு இருக்கும்போது அந்த பசங்க ஒவ்வொருத்தராக காணாமல் போகிறாங்க. இவங்க காணாமல் போக என்ன காரணம், காணாமல் போன ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆனாங்க, இதுக்கிடையில் பார்த்திபன் இந்த பசங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. அவர் இதுக்காக அந்த காட்டுக்குள்ளே வராரு. இது எல்லாத்துக்குமான விடை தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை பார்த்திபன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பார்த்திபன், யோகி பாபு, இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ், படத்தோட கதை ஓரளவு பரவலாமல் இருக்குது. படத்தோட செகண்ட் ஹாஃபை அறிவியல் ரீதியாக கொண்டு போயிருக்காங்க, அதுவும் ஓகேவா இருக்குது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேய் படம் மாதிரி எடுத்திருக்காங்க. சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ் ஒர்க் படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. படத்தில் வர மியூசிக்கும் பரவலாமல் இருக்குது. இது தவிர இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்ல பெருசாக எதுவுமே இல்லை. இந்த படத்தோட மைனஸ், இந்த படத்தில் நடித்த சின்ன பசங்களோட கேரக்டர் தான் பெரிய மைனஸு. ஒரு கேரக்டர் கூட நமக்கு பிடிக்கல. இந்த பசங்க எல்லாருமே ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க, நமக்கு அதுவே ரொம்ப கடுப்பாகுது. படத்தில் ஒவ்வொரு பசங்களாக காணாமல் போகிறாங்க. பட் படம் பார்க்குற நமக்கு சீக்கிரமாக எல்லா பசங்களும் எங்கேயாவது போய் தொழட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. படத்தில் யோகி பாபு ஒரு சில சீனில் வராரு, அவரோட சீன்லாம் படத்துக்கு தேவையே இல்லை. படத்தில் பார்த்திபன் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கை நிறைய மாத்திரை அள்ளி வாயில் போடுறாரு, அதெல்லாம் ஏன்னே தெரியல. படத்தில் உள்ள பசங்க தமிழில் லென்த்தாக பேசிகிட்டே இருக்காங்க, இல்லைனா இங்கிலீஷில் லென்த்தாக பேசுகிறாங்க. அதெல்லாம் படத்தில் சுத்தமாகவே சரியில்லை. படத்தில் உள்ள ஒரு எமோஷனல் சீன்ஸ் கூட நம்மளை கனெக்ட் பண்ண வைக்கல. படத்தில் வர சாங் ஒன்று கூட உருப்படி இல்லை. டிமானோட பாட்டு இந்த படத்தில் ஆக மோசமாக இருக்குது. படத்தோட சீனில் பரபரப்பும் விறுவிறுப்பும் இருக்கிற மாதிரி சீனை காட்டியிருக்காங்க, பட் அது எதுவுமே படத்தில் செட் ஆகலை. இத்தனை பசங்க ஸ்கூலில் இருந்து காணாமல் போயிருக்காங்க, அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் போர்ஷனும் சரியில்லை. படத்தோட கிளைமேக்ஸ்க்கு முன்னுக்கிட்டி பார்த்திபன் ஏதோ பேசுகிறாரு, அதெல்லாம் சுத்தமாகவே புரியல. படத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப போரிங்காக இருக்குது. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் வித்தியாசமான கதைக்களம் உள்ள ஒரு பிலோ ஆவரேஜான அட்வென்ச்சர் கலந்த த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.